வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவோட நிதித்துறையில ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிற என்பிஎஃப்சிகளை பத்தியும், அவங்கள ரிசர்வ் பேங்க் எப்படி ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு 4 அடுக்கு பிரமிட் மூலமா சூப்பரா கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த அலசல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, இல்லனா ஒரு விவசாயின்னு வைப்போம். பேங்க்ல போய் லோன் கேட்டா உங்ககிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற எங்க போவீங்க? அப்படி பேங்க்ல லோன் கிடைக்காதவங்களுக்கு கை கொடுக்கறவங்க தான் இந்த என்பிஎஃப்சிங்கள், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க கிட்ட ஃபார்மலா பேங்க் லைசென்ஸ் இருக்காது, ஆனா பேங்க் செய்யற அதே லோன் கொடுக்கற வேலைகளை ரொம்ப ஃபிளெக்சிபிளா, செக்யூரிட்டி கூட பெருசா எதிர்பார்க்காம இவங்க செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பேங்க்கும் இவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்னு. பேங்க்ல நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணலாம், அவங்க செக் புக் கொடுப்பாங்க. ஆனா என்பிஎஃப்சிகள்ல அந்த செக் ஃபெசிலிட்டி கிடையாது. அதே மாதிரி பேங்க்குகளுக்கு இருக்கிற கடுமையான சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் மாதிரி ரிசர்வ் விதிமுறைகள் இவங்களுக்கு கிடையாது. அதனாலேயே இவங்களால ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் சிறு குறு தொழில்களுக்கு லோன் கொடுக்க முடியுது. சரி, யாரெல்லாம் இந்த என்பிஎஃப்சியா மாறலாம்? இதுக்கு ஆர்பிஐ ஒரு சூப்பரான 50-50 டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியோட மொத்த சொத்துக்கள்ல 50% மேல ஃபினான்ஷியல் அசெட்ஸா இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட மொத்த வருமானத்துல 50% அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இருந்து வந்திருக்கணும். அப்பதான் அவங்கள என்பிஎஃப்சியாவே எடுத்துக்குவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேங்குகளுக்கு சப்போர்ட்டா ஆரம்பிச்ச இந்த என்பிஎஃப்சிகள் வருஷங்கள் போக போக ரொம்ப பெரிய லெவல்ல வளர ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா சாதாரண நிலையிலிருந்து மாபெரும் ஜாம்பவான்களா மாறிட்டாங்க. ஆனா இதுல தான் ஒரு பெரிய சிக்கல் ஆரம்பிச்சது. ஒரு கணக்குக்கு சொல்லணும்னா, கடந்த 5 வருஷத்துல மட்டுமே இவங்களோட பேலன்ஸ் ஷீட் அளவு அப்படியே டபுள் ஆகிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவ்ளோ பெரிய வளர்ச்சியில என்ன ஆபத்துனா, இவ்ளோ நெகிழ்வுத்தன்மை இருக்கிற பெரிய என்பிஎஃப்சிகள்ல ஒன்னு திடீர்னு திவாலானா கூட அது மொத்த பொருளாதாரத்தையும் நிதி அமைப்பையும் அப்படியே உலுக்கிடும். இதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் ரிஸ்க். இந்த பெரிய ஆபத்தை சரி பண்றதுக்காகத்தான் ரிசர்வ் பேங்க் ஒரு செம்மையான ஐடியாவோட வந்தாங்க. அதுதான் ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன், அதாவது அளவீடு அடிப்படையிலான ஒழுங்குமுறை. இவங்களோட புதுமைகளையும் தடுக்கக்கூடாது, அதே சமயம் ஆபத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 அடுக்கு பிரமிட் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இந்த 4 அடுக்க நாம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்? ஒரு சிம்பிளான ஹைவே உதாரணத்தை எடுத்துப்போம். வண்டியோட அளவும் அதுல இருக்கிற ஆபத்தும் அதிகமாக எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப கராராகுதோ அதே கான்செப்ட் தான் இதுவும். முதல்ல பேஸ் லேயர், அதாவது அடிப்படை அடுக்கு. இது நம்ம ஊருக்குள்ள போற சாதாரண லோக்கல் ரோடு மாதிரி. பொதுமக்களோட பணத்தை வாங்காத, கஸ்டமர்ஸ் கூட நேரடி தொடர்பில்லாத, பொருளாதாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத சின்ன சின்ன என்பிஎஃப்சிகள்லாம் இதுக்குள்ள வருவாங்க. இவங்களுக்கு ரொம்பவும் அடிப்படையான ஈஸியான ரூல்ஸ் தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. எப்ப ஒரு என்பிஎஃப்சியோட மொத்த சொத்து மதிப்பு 1000 கோடி ரூபாயை தாண்டுதோ, உடனே அவங்க இந்த லோக்கல் ரோட்ல இருந்து வெளியேறி அடுத்த லெவல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி அவங்க வர்ற அடுத்த லெவல் தான் இந்த மிடில் லேயர், அதாவது நடுத்தர அடுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மல்டி லேன் கமர்ஷியல் ஹைவே மாதிரி. பொதுமக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குற என்பிஎஃப்சிகள், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிகள், அப்புறம் சிஸ்டமிக்கா ரொம்ப முக்கியமான கம்பெனிகள்லாம் இதுல வருவாங்க. இவங்களுக்கு கண்காணிப்பும் ரூல்ஸும் பேஸ் லேயரை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த மிடில் லேயர்ல இருக்கணும்னா சும்மா கிடையாது. இவங்க கட்டாயம் 15% CRAR, அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சமாளிக்க ஒரு பெரிய சேஃப்டி பஃபர் அவங்க கிட்ட எப்பவும் ரெடியா இருக்கணும். இதுக்கும் மேல போனா அதுதான் அப்பர் லேயர். சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க பெரிய மாஸ்டர்ஸ்க்கான இடம். இந்தியாவிலேயே டாப் 25 இல்லைன்னா 30 பெரிய என்பிஎஃப்சிகளை ஸ்கோரிங் மூலியமா செலக்ட் பண்ணி இதுல வைப்பாங்க. பெரிய 18 சக்கர லாரிகளுக்கு எப்படி ஹைவேஸ்ல எடை சோதனைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஜாம்பவான்களுக்கு கிட்டத்தட்ட பேங்குகளுக்கு ஈக்குவலான ரொம்ப ரொம்ப கடுமையான ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? இந்த பிரமிட்டோட டாப் லேயர், அதாவது உச்ச அடுக்க ஆர்பிஐ வேணும்னே காலியாவே வச்சிருக்காங்க. ஏன் யோசிக்கிறீங்களா? இது ஆக்சுவலா ஒரு எமர்ஜென்சி ஆஃப் ரேம்ப் மாதிரி. கீழே இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி திடீர்னு ரொம்ப மோசமான ஆபத்தை ஏற்படுத்துதுன்னு ஆர்பிஐ நினைச்சாங்கன்னா, அந்த கம்பெனியை அப்படியே தூக்கி இந்த டாப் லேயர்ல போட்டு அதீத கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 அடுக்கு பிரமிட் ஒரு செம்மையான பேலன்ஸை உருவாக்குது. பெரிய நிறுவனங்களோட ஆபத்தை கராரா கட்டுப்படுத்துது, அதே நேரத்துல கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவுற சின்ன என்பிஎஃப்சிகளோட சுதந்திரத்தையும் பாதிக்காம பாத்துக்கிட்டு நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை ரொம்பவே சேஃபா வச்சுக்குது. ஃபின்டெக்கும் டிஜிட்டல் லெண்டிங்கும் இன்னைக்கு ஜெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு காலத்துல சாதாரண மக்களை ரிஜெக்ட் பண்ண அதே பேங்கோட இடத்தையே
இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ற என்பிஎஃப்சிகள் எதிர்காலத்துல பிடிச்சிடுமா? என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தகவலோட அடுத்த முறை சந்திக்கலாம்.